ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் சிவராத்திரியை ஒட்டி சிவன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் கூட்டத்திற்குள் யானைகள் புகுந்து தாக்கியதில் 3 பக்தர்கள் பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், விவரங்கள். மாநிலம் அன்னமய்யா மாவட்டம் ஓபுளவாரிப்பள்ளி மண்டலத்தில் உள்ள குண்டலக்கோனாவில் சிவன் கோவில் உள்ளது. இந்த சிவன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வனப்பகுதி வழியாக செல்வது வழக்கம். அவ்வாறு நேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக சிவராத்திரி அன்று அங்குள்ள சிவன் கோவிலில் பூஜை செய்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் காட்டு யானைகள் அங்கு பக்தர்கள் உள்ள பகுதிக்கு பக்தர்களை கண்மூடித்தனமாக தாக்கியது. இதில் ஓபுளவாரி பள்ளியை சேர்ந்த தினேஷ், மன்னம்மா, திருப்பதி செங்கல் ராயுடு ஆகிய 3 பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்த உடன் வந்த பக்தர்கள் கோஷம் எழுப்பி சத்தம் போட்டு கத்தியதை அடுத்து யானைகள் அங்கிருந்து சென்றது. இதனை அடுத்து காயமடைந்தவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு இந்த யானைகள் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வனப்பகுதியில் உணவு பற்றாக்குறையின் காரணமாக வனவிலங்குகள் அவ்வப்பொழுது பொதுமக்கள் உள்ள பகுதிகளுக்கு வருவதாகவும், எனவே சிறுத்தை யானைகள் வருவது சமீப காலமாக அதிகரித்து வருவதாகவும், இந்த யானைகள் மற்றும் சிறுத்தையின் வருகையின் காரணமாக இதுவரை சுமார் 2 மாதங்களில் 10க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோடை காலம் இன்னும் தொடங்குவதற்கு முன்பே உணவு தேடியும் தண்ணீர் தேடியும் பொதுமக்கள் உள்ள பகுதிக்கு தொடர்ந்து வனவிலங்குகள் வர தொடங்கியுள்ளதால் வனத்துறை அதிகாரிகள் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.